ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். worship of Jesus சேனலூடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவுக்கே ஆராதனை எனும் சேனலூடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட சர்வ வல்லமுள்ள தேவனை நாம் துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் இந்த நாளிலும் கூட சந்தோஷமாக என் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள்? அல்லேலூயா. கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருந்து இதுவரையும் எங்களை வழிநடத்தின தேவன் இனிமேலும் எங்களை வழிநடத்த போகும் அந்த பரிசுத்தம் உள்ள மகா இம்மானுவேலர் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். நமக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவரின் உயிர்த்தெழுதலின் நாளை நாங்கள் இந்த நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நமக்காய் மரித்தார், நமக்காய் பாடுகளை சுமந்தார், நம்மை மீட்கும்படிக்காக தம்முடைய கரங்களிலே ஆணிகளை ஏற்றுக்கொண்டார். எங்களை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும்படிக்கு அவருடைய சமூகத்தில் துக்கங்களை சகித்துக் கொண்டார். ஆமென். எத்தனை பேர் இந்த நாளிலும் கூட என் தகப்பனை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள்? இந்த சேனைகளின் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். எங்களை மீட்டுக் கொண்டு எங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கின தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறார். நமக்காய் மரித்தார், நமக்காய் உயிர்த்தெழுந்தார், இதோ நமக்காக சதா காலங்களிலும் ஜீவிக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஒருவேளை இந்த நாளிலும் கூட நீங்கள் ஆராதிக்க முடியாமல் தடையோடு காணப்படுகிறீர்களா? ஒருவித பலவீனத்தோடு காணப்படுகிறீர்களா? என் தேவனை நீங்கள் இருக்கிற இடத்திலே நோக்கி கூப்பிடுங்க. இருக்கிற இடத்திலிருந்து கண்ணோக்கி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் தேவனை நோக்கி பாருங்க. அவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு இன்று உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். இன்று ஒரு ஆரம்பத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒரு சமாதானத்தை கொடுக்க போகிறார். சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் யெகோவா ஷம்மா, நம்மோடு கூட இருந்து அனைத்தையும் செய்து முடிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். நமக்காய் மரித்தார், நமக்காய் உயிர்த்தெழுந்தார், இதோ நமக்காக சதா காலங்களிலும் ஜீவிக்கிறார். இதோ கூடிய சீக்கிரத்தில் வரப்போகிறார் அந்த மெஸ்ஸியா. நாங்கள் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட அவர் உயிர்த்தெழுதலை நாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சந்தோஷமாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலும் கூட எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை ஒரு விசை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல ஓய்வு நாளில் உம்முடைய உயிர்த்தெழுதலின் நாளில் நாங்கள் இந்த நாளிலே ஆண்டவரே கொண்டாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்மை உயர்த்த நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களை தகுதிப்படுத்தும். எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை தகுதிப்படுத்தும், பலப்படுத்தும். எங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கும் ஐயா. ஆண்டவரே, கடந்த நாட்கள் எல்லாம் நாங்கள் சில தவறுகள், மீறுதல்கள், பாவங்கள், இச்சைகள் எல்லாவற்றையும் ஒரு விசை மன்னித்து உம்முடைய கிருபையை எங்கள் மேல வையுங்க இயேசுப்பா. ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமுள்ள தேவன், நீர் அனைத்தையும் செய்து முடிக்க வல்லமுள்ள தேவன். இதோ உம்முடைய சமூகத்தில் எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நாம் பாடி அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். அவரை நாங்கள் உயர்த்த போகிறோம். அவரை நாங்கள் துதிக்க போகிறோம். ஆமென். காரணம், நமக்காக ஒருவர் பிறந்தார். நமக்காக நம்மை மீட்கும்படிக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். நமக்காக அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவரை நாங்கள் உயர்த்தெழுதலை நாளை கொண்டாட வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் மகிமையின் ராஜா. அவர் ஒருபோதும் எங்களை விட்டு விலகாமல் எங்களோடு கூட இருக்கிறார். உன்னை காக்கும் படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை பலப்படுத்தி திடப்படுத்துகிற தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். ஒரு விசை நன்மை செய்த தேவனுக்கு ஒரு நன்றி ஆராதனை செய்வோமா? ஹல்லேலூயா. வாருங்கள், நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதனை செய்வோம். ஆமென். நாம் நன்றி செலுத்துவோம். என் தேவன் என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தார். என் தனிமையிலும் என் துணையாக இருந்தார். என் பலவீனத்திலும் உம்முடைய பலனை பூரணமாக தந்தீர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை எத்தனை பேர் நன்றி செலுத்த போகிறீங்க? எத்தனை பேர் எங்களோடு சேர்ந்து அவருடைய நாமத்துக்கு மகிமைப்படுத்த போகிறீங்க? ஹல்லேலூயா. நாம் நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, இதோ நீர் எங்களுக்கு செய்த
நன்மைகளை நாங்கள் உம்முடைய சமூகத்திலே சொல்லி நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை தகுதிப்படுத்தினீர், நீர் எங்களை பலப்படுத்தினீர், நீர் எங்களை திடப்படுத்தினீர், நீர் எல்லா இக்கட்டுகளுக்கும் இடுக்கண்களுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்தீர். எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிறீர். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நீர். ஆண்டவரை நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நீர் அதிகமாக கொடுக்கிற தேவன் ஐயா. நீர் இவ்வளவாக எங்களை ஆசீர்வதித்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, எங்கள் குடும்பங்களை வேலையடைத்து பாதுகாத்தீரே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒரு போதும் ஆண்டவரே அப்பா எங்களை விட்டு விலகாமல் நீர் எங்களோடு கூட இருந்து அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆசீர்வதித்தீரே, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. நாங்கள் இடதுபுறமோ வலதுபுறமோ சாயாதபடி எங்கள் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தீரே, நல்ல பலத்தை கொடுத்தீரே, சமாதானத்தை கொடுத்தீரே. எங்களுக்கு எதிராக வருகிற எல்லா பலவீனங்களை நீர் விலக்கி போட்டீரே. எங்களுக்கு எதிராக வருகிற எல்லா ஆபத்துகளுக்கும் நீர் எங்களை மறைத்து பாதுகாத்தீரே. உமக்கு கோடான கோடி நன்றி இயேசப்பா. என் தகப்பன், நீர் எண்ணி முடியாத நன்மைகளையும் அற்புதங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் செய்து வரதற்காக நன்றி என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியை கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் கூட சொல்லலாம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நான் இதற்காக ஆண்டவரை ஜெபித்தேன், இந்த காரியத்துக்காக நான் ஜெபித்தேன், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியம் நடைபெறவில்லையே கர்த்தாவே, நான் யாரிடத்திலே போவேன், நான் யாரிடத்திலே நான் கேட்பேன், ஆண்டவரே நான் நம்பினவர்களை நீ கைவிட்டாலும் ஆண்டவரே நான் என்ன செய்வேன் என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறேன் என்று கூட நீங்கள் இந்த நேரத்திலே நீங்க சொல்லலாம். ஆனால் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு, உங்களுடைய கண்ணீரை அங்கே காண்பதற்கு, உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர் நமக்காக இன்று உயிர் தெழுந்திருக்கிறார். ஆண்டவர் ராமே நமக்காக உயிர் தெழுந்து இதோ நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இப்படியாக சொல்லி கண்ணீர் விட்டு அங்கே பலவீனத்தோடு காணப்படுகிறீர்களா, துக்கத்தோடு காணப்படுகிறீர்களா? உங்கள் துக்கம் இன்று முதல் அங்கே மாறப்போகிறது, சந்தோஷமாக மாறப்போகிறது. விசுவாசிக்கிறீர்களா? ஒரு ஆமேன் சொல்லுங்க. காரணம், அவர் மகிமையின் தேவன். அவர் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான். ஆமேன், நன்றி. ஆமேன். அவர் எதையும் எதிர்பார்க்கவில்லை. அவர் உங்களுடைய பிள்ளையாக, அவர் தம்முடைய பிள்ளையாக, அல்லேலூயா, உங்களை தம்முடைய பிள்ளைகளாக சேர்த்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவருடைய எதிர்பார்ப்பு ஒன்றே, அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நாங்கள் பாவத்திலே போகாதபடிக்கு, சாபத்திலே போகாதபடிக்கு அவரே நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இப்படியாக உங்களை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். கவலை விடுங்க, கண்ணீரை விட்டு விடுங்க, அங்கே துக்கத்தை விட்டு விடுங்க. காரணம், கர்த்தர் நமக்காக உயிர் தெழுந்திருக்கிறார். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். நீ அங்கே பலன் கொண்டு திடமனதாய் இரு என் மகனே மகளே என்று கர்த்தர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். சகோதரனே சகோதரியே, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை நாங்கள் ஒரு விசை துதிப்போமா? காரணம், நாம் துதிக்கிற பொழுது நமக்கு எதிராக உருவாக்கப்படும், நமக்கு எதிராக நேர்கொண்டு வரும் எல்லா ஆபத்துகளும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போக அவரால் முடியும். அவர் மகிமையின் தேவன். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். ஆமென். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் இதோ உங்கள் மத்தியிலே இருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? ஆமென் சொல்லுங்க. அவரை நோக்கி துதியுங்க. ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணும் தூயாதி தூயவரே, எங்கள் துணையாளரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே, அப்பா நாங்கள் உங்களை ஆராதனை செய்கிறோம். அப்பா ஆண்டவரே, நான் செய்த தவறுகளுக்காக, நான் செய்த மீறுதல்களுக்காக, ஆண்டவரே நான் செய்த அக்கிரமங்களுக்காக, ஆண்டவரே நீர் எனக்காக அடிக்கப்பட்டீரே. உம்முடைய சரீரங்களிலே ஆண்டவரே நீர் ஆண்டவரே கசையடியை வாங்கினீரே. ஆண்டவரே அப்பா, நான் செய்த தவறுகள் பாவங்களுக்காக நீர் முள்முடி சூட்டப்பட்டீரே. ஆண்டவரே அப்பா, நீர் எனக்காக ஆண்டவரே சிலுவையிலே ஆண்டவரே அறையப்பட்டீரே. ஆண்டவரே தம்முடைய ஜீவனை கொடுத்தீரே. ஆண்டவரே நீர் இவ்வளவாக என்மேல் வைத்த அன்புக்கு நான் உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே உம்மை நான் உயர்த்துகிறேன். ஆண்டவரே நான் உம்மை போற்றுகிறேன். அப்பா இதோ இந்த இடத்திலே ஆண்டவரே அப்பா உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த சலாக்கியத்திற்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே
கர்த்தாவே இந்த நேரத்திலே உம்மை நோக்கி துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் தொடுவீராக, நீர் மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய துதிகளின் மத்தியிலே நீர் இறங்கி வாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோடு சேர்ந்து உம்மை துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில் இருக்கிற பலவீனங்களை நீக்குவீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா பலவீனங்கள், எல்லா மலை போல பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே இடிந்து போவதாக, மறைந்து போவதாக. கர்த்தாவே, நீரே பெரியவராய் இருந்து, ஆண்டவரே நீரே அடைக்கலமாய் இருந்து, நீரே கோட்டையாக இருந்து அவர்களை விடுதலை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். யாக்கோபின் தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜா நீர் பரிசுத்தர். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவாதி தேவன் நீர் பரிசுத்தர். நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, ஆண்டவரை எதுவும் உம்மை விட்டு எங்களை பிரிக்காது ஆண்டவரே. அப்பா, நீரே சர்வலோகத்திற்கும் ராஜா. ஆண்டவரே, வானமும் அது சிங்காசனம், பூமியும் அது பாதபடி. ஆண்டவரே, நீரே அனைத்தையும் ஆளுகை செய்பவர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே துதி கன மகிமை நாங்கள் செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நன்றி இயேசப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் மகிமையின் தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி ஆண்டவரே, இதோ நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை பாக்கியவர்களாக மாற்றின தயவுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு எதிராக குறி சொல்லுவதும் இல்லை, மந்திரமும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் நீர் இப்பொழுதே உங்கள் ஜனத்தை பார்த்து சொல்வதற்காக ஸ்தோத்திரம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு எதிராக எந்த மந்திரமோ, எந்த குறுசல்களோ, எந்த பலவீனமோ ஒன்றும் நெருங்காதபடி அவர் உங்களை பாதுகாப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஒரு பாடலை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தி ஆராதனை செய்வோம். ஒரு விசை நாம் ஆராதிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். காரணம், நமக்காக மரித்த தேவன் இதோ நமக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார். நாம் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் சர்வலோகத்திற்கும் ராஜாவாக இருக்கிற ஆண்டவர் உங்களையும் என்னையும் அதிகமாய் நேசிக்கிறார். மகனே, மகளே என்று சொல்லி பேர் சொல்லி அழைத்தார். உன் தாயின் கருவிலிருந்து உன்னை தெரிந்து கொண்ட தேவன் இதோ எங்கள் மத்தியிலே இருக்கிறார். ஆமென். ஒரு பாடலை பாடி நாம் ஆராதனை செய்வோமா? ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. ஓசன்னா. ஹல்லேலூயா. ஓசன்னா. ஹல்லேலூயா. ஓசன்னா. ஹல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, மரணத்தை ஜெயித்தவரே, அப்பா, உயிரோடு எழுந்தவரை நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, ராஜா, நீர் பரிசுத்தமுள்ள தேவன், நீர் மகிமையுள்ள தேவன். ஆண்டவரே, நாம் உம்மை உயர்த்துகிறோம், உங்களை ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லோரும்
எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். சேர்ந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே சர்வ வல்லமுள்ள தேவனே, கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே வாசம் வேண்டும் எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வமே, நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். நீர் பரிசுத்தமுள்ள தேவன், நீர் மகிமையின் தேவன். ஆண்டவரே நாம உயர்த்துகிறோம். ஆண்டவர் உங்களை போற்றுகிறோம் ஐயா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா இயேசுவே உம்மை பரிசுத்தமுள்ள தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு என்னோடு கூட சேர்ந்து எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். இயேசுப்பா ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. ஆண்டவரே தகப்பனே, எங்கள் ஜீவனும் எங்கள் மீட்பரும் எங்கள் மெய்யான தேவனுமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நீர் பரிசுத்தமுள்ள தேவன், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் போதுமானவர், நீர் தூய்மையானவர், நீர் துணையாளர், நீர் துதிக்கு பாத்திரர். நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே நீர் 1000 10,000 பேர்களில் சிறந்தவர். ஆண்டவரே அப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே ஒருவரும் சேரக்கூடாத ஒளிகளின் மத்தியிலே வாசம் செய்யும் எங்கள் பரிசுத்தரே, நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். இதோ ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட உம்முடைய சமூகத்திலே உம்மை நோக்கி பார்க்கிற, உம்மை நோக்கி ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பங்களையும், ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் ஆண்டவரே நீர் இறங்கி வருவீராக. நீர் இறங்கி வந்து விசாரிப்பீராக. ஆண்டவரே தனிமையிலே இருக்கிறவர்கள், துணை இல்லாமல் இருக்கிறவர்கள், ஆண்டவரே அப்பா பாடுகளோடும் வேதனைகளோடும் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் தொடுங்க தொடுங்க தொடுங்க, ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வல்லமை இந்த நாளிலே ஒவ்வொரு மத்தியிலும் புறப்பட்டு போவதாக. ஒரு புதிய ஆரம்பம் வாழ்க்கையை நடப்பதாக. ஒரு வல்லமை இறங்கி வருவதாக. ஒரு அபரிதமான அற்புதம் வாழ்க்கையை நடப்பதாக. ஆண்டவரே வியாதிகள் ஆண்டவரே சுகமாவதாக. கர்த்தாவே ஆண்டவரே தீராத நோய்கள் எல்லாம் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உயிர்த்தெழுதலின் இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. நீ சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருந்து எங்கள் ஜெபத்தை கேட்கிறதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி. ஆண்டவர் அன்பு தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இதோ உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போயின கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. கலங்காதீங்க. அல்லேலூயா. நீங்கள் கலங்கின நாட்கள் எல்லாம் போதும். நீங்கள் கவலைப்பட்ட நாட்கள் எல்லாம் போதும். நீங்கள் துக்கப்பட்ட நாட்கள் எல்லாம் போதும். என் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளாய் மகளே கலங்காதே திகையாதே, பலன் கொண்டு திடமனாதா இரு, நான் உன் தேவன். ஆமென். அல்லேலூயா. நான் உன் பக்கத்திலே இருக்கிறேன். அல்லேலூயா. ஆபத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை
விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் இந்த நாளிலும் கூட ஆயத்தமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. நாம் இடைவிடாது ஆராதிக்கிற தேவன், அவர் அனைத்தையும் செய்ய வல்லமுள்ள தேவன். ஆமென். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட அல்லேலூயா, எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆராதித்தோம் ஆண்டவரை, உம்மை துதித்தோம், மகிமைப்படுத்தினோம். உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில் இறங்கி வருகிறது என்றுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதோ நீர் எங்களை கொண்டு செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக நன்றி. ஆண்டவரை, நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரை, எங்கள் பலவீனங்களை நீர் நீக்கி, ஆண்டவரை எங்கள் சுகவீனங்களை நீக்கினீர். ஆண்டவரை, எங்கள் எல்லா துக்கங்களை நீக்கினீர். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே இதோ ஹல்லேலூயா, எல்லா வியாதிகளையும் விடுதலையாக்கினீர் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு நன்றி செலுத்துகிறோம். நல்ல உள்ள தேவன் ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, அற்பமான ஆரம்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த ஆராதனை ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே. இந்த நேரத்திலும் கூட நாங்கள் தியானிக்க போகிறோம் உம்முடைய வார்த்தைக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வார்த்தையோடு இடைபடும் பேசும் ஆண்டவரே, ஆளுகை செய்யும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை ஆண்டவரை வாசித்து ஆண்டவர் இந்த வார்த்தைகளை தியானித்து ஆண்டவர் இந்த வார்த்தையினூடாக நடக்கிற பிள்ளைகள் விசுவாசித்து நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாரும். இயேசுவின் நாமத்தினால வார்த்தையை ஆராதனை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே. ஆமென். சமூகத்திலே யோபு புஸ்தகம் அங்கே 19வது அதிகாரம் 25வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதே யோபு புஸ்தகம் அங்கே 9வது அதிகாரம் அங்கே 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென். நீங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் கற்று செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். முதலாவது நாங்கள் வாசித்தோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அவர் உயிரோடு இருக்கிற தேவன், உயிரோடு எழுந்த தேவன். இதோ நீங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பெரிய அற்புதங்களையும் செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இதோ இன்று கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையினூடாக பேசியிருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க சொல்லலாம், நான் இந்த காரியத்துக்காக ஜெபித்திருந்தேன், சொல்ல முடியாத ஒரு காரியத்துக்காக நான் ஜெபித்தேன், மனிதர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன். ஆண்டவரே, நெடுகாலமாக எனக்கு இந்த காரியம் இந்த ஆண்டவரே அப்பா தடைப்பட்டுள்ளது. ஆண்டவரே, நெடுகாலமாக நான் வியாதியோடு வாங்கி காணப்பட்டேன். ஆண்டவரே, நெடுகாலமாக நான் பலவீனத்தோடும் கஷ்டத்தோடும் சொல்ல முடியாத துயரத்தோடு நான் காணப்படுகிறேன் என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தர் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எண்ணி முடியாத அதிசயங்களை, நீங்கள் ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை ஆண்டவர் செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிற நீங்கள் ஆமென் சொல்லுங்க. அவரை நோக்கி துதியுங்க. அவரை துதிக்கிற பொழுது உங்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் நீக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தைகளை கர்த்தருடைய சமூகத்திலே நீங்க சொல்லி உங்களுடைய ஜெப வேளையிலே அரைக்கிட்டு ஜெபியுங்க, துதியுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோடு கூட ஜெபத்திலே ஒருமனப்படுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான நல்ல நாளிலும் கூட நாங்கள் உம்மை ஆராதித்தோம், துதித்தோம், உங்களுடைய வார்த்தைகளை தியானித்தோம். நீர் உங்களுடைய வார்த்தையினூடாக எங்களோடு பேசினீர். ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளூடாக யாரெல்லாம் உம்முடைய சமூகத்திலே ஜெபித்து துதித்து மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்களை நீர் கண்ணோக்கி பாருங்கள். நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், வழிநடத்தும். கர்த்தருடைய கரத்தில் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறோம். இது முதற்கொண்டு நீர் பெரிய காரியம் செய்ய போறதுக்காக, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் அங்கே விடுதலையோடு இந்த நாளிலும் கூட அங்கே செல்ல போகிறீங்க? எத்தனை பேர் இந்த நாளிலும் கூட எனக்கு ஒரு சமாதானம், எனக்கு ஒரு உற்சாகம், ஒரு புதிய உற்சாகத்தை நான் உணர்ந்தேன் என் உள்ளத்தில் என்று சொல்லுறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் அனைத்தையும் செய்ய வல்லமுள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சேனலை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க நீங்கள் அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அவர்களுக்கும் அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணும்படி நீங்கள் அவர்களுக்கு பரிந்துரையுங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களும் அங்கே எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். காரணம், நாங்கள் ஆண்டவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாருமாக சேர்ந்து ஆராதிக்கிற பொழுது அவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே அனைத்தையும் செய்ய வல்லமுள்ள தேவன்.
ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை அங்கே கமெண்ட் வாயிலாக நீங்கள் தெரிவியுங்க. இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் ஆமென் என்று சொல்லி உங்களுடைய இந்த கமெண்டில் நீங்கள் போடுங்க. எங்களுக்கு அது மிகவும் உற்சாகமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு ஆராதனையிலூடாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஹல்லேலூயா. நாங்கள் ஒருமித்து சொல்வோமா? ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே நீர் கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு ஆராதனையூடாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் வர்ஷிப் ஆஃப் ஜீசஸ் சேனலூடாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.